நீங்கள் போய் சகல ஜனங்களையும் சீசர்களாக்குங்கள் என்று மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். இயேசு பகிரங்கமாக தம்முடைய சீசர்களுக்கு அறிவித்த கட்டளை, நீங்கள் போய் சகல ஜனங்களை சீசர்களாக்குங்கள் என்று சொல்லி வைத்திருக்கார். சகல ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது உலகம் முழுவதிலும் எத்தனை பாசக்காரர்களா இருக்கட்டும், கருப்பர்கள், வெள்ளையர்கள், எத்தனையோ என்ன ஜாதி பிரிவினர்கள் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே இயேசு, ஒரே கர்த்தர், ஒரே நாமம் தரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவாக வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. வேதாகமத்தை அடிப்படையாய் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் தாராளமாய் போய் சொல்லலாம். ஆனால் முட்டுக்கட்டை போடுவது யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேசத்தில் நன்மையை செய்ய விருப்பமில்லாத பிசாசின் மனிதர்கள், பொல்லாத கட்டுக்குள்ள இருக்கிறவர்களை குறித்து நம்மளால் பார்க்க முடியும். மீகாவின் புத்தகம் கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். நியாய தீர்ப்பு செய்கிறவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தினுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் ரொம்ப சங்கடப்பட்டு என்ன பண்ண சொல்லுகிறார், நீதி செய்கிறவர்கள் எப்படி நீதி செய்கிறார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர்கள் எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கிறார்கள், இதை ஆளுகிறவர்கள் எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை குறித்து வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போனான். தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போனான். மனுஷரில் செம்மையானவன் இல்லை. மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த தான் பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்கள் இரண்டு கைகளும் நன்றாய் கூடும். நல்ல கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற ஆளுநர்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாப்பு செய்கிறதுக்காக தங்களுடைய கைகளை நன்றாக விரித்து வச்சிருக்கிறாங்க. அருமையானவர்களே, அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது தீர்ப்பு பற்றி நாம் பார்க்கிறோம். அதிபதி கொடு என்கிறான். நல்ல கவனிங்க, அதிபதி கொடு என்கிறான். நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். பெரியவன் என்று சொல்லும் பொழுது பண முதல்கள், இன்றைய நாட்களில் ஆளுகிறவர்கள், பண முதல்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? துராசையை தெரிவிக்கிறான். துராசையை தெரிவிக்கிறார்கள். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். தேசத்துல இது போன்ற காரியங்கள் இந்தியாவிலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவர் பொத்தி பொத்தி பாதுகாத்த இஸ்ரவேலுக்குள்ளாகவே இப்படிப்பட்ட வன்முறையான காரியங்கள், பொல்லாத மனிதர்கள் அன்றைக்கே இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாட்களில் அது பன்மடங்கு அதிகரித்து தேசமானது தீயவைகளை செய்து கொண்டிருக்கிறது. பெரியவர்கள் என்று இங்கே சொல்லும் பொழுது யார் தெரியுமா? பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? தொழில் அதிபர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு பைசா கூட கொடுத்ததில்லை. நன்மை செய்வதற்கு அவனுடைய மனம் நாடவில்லை. அதனால தான் அவன் பணக்காரனாக இருக்கிறான். பணக்காரனாக இருக்கிறவன் உதவி செய்யக்கூடியவனாய் இருக்க வேண்டும். அப்போ அவன் பெரிய பணக்காரனாக இருக்க முடியாது. ஏழைகளுக்கும், விதவைகளுக்கும், தரித்திரர்களுக்கும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவன் என்னைக்குமே பெரிய பணக்காரனாகவே இருந்தது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அதை தான் செய்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. படைக்கப்பட்ட எல்லோருக்கும் பரலோகம் கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வை கொடுக்கறதுக்காண்டி தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னைக்கு இந்திய தேசத்திலே உரிமை பதிக்கப்படுகிறது. தேவ ஜனம் தான் என்ன பண்ண ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 8:32 என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தான் சுதந்திரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுதந்திரம் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளாக தான் சுதந்திரமே கிடைத்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் அங்கே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சுதந்திரம் அடைந்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த சத்தியம் விடுதலையாக்கும். இந்த சுதந்திரம் பெறவில்லை என்றால் சத்தியம் விடுதலையாக்காது. இயேசு என்கிற சுதந்திரம் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வாசிக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ளே வந்து விட்டார். அவர்தான் உங்களை சுதந்திரமாய் நடத்தி செல்கிறவர். ஆமென் சொல்லலாமே. நீங்கள் சுதந்திரவாளிகள். ஆனால் இந்த சுதந்திரத்தை கெடுப்பதற்கு தேசத்திலே பல சட்டதிட்டங்களை ஏற்றுகிறார்கள். எனவே நம்மளை ஆண்டவர் சுதந்திரமாய் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களை, யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, இன்று யாரை செவிப்பீர்கள் என்று உங்களுக்குள்ளே தெரிவு செய்யுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கார். நீங்க யாரை தெரிந்து கொள்ள போகிறீர்கள் என்று அங்கே கேள்விதான் கேட்கிறார்.
என்னை நீங்கள் நமஸ்கரிக்கவில்லை, நான் உங்களை அடித்து இப்பொழுதே சாம்பலாக்குகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கும் பொழுது சொல்லவில்லை. ஆண்டவர் அங்க ஒரு தீர்ப்பை கொடுக்கும்படியாக இருக்கிறார். அது எப்படிப்பட்டது என்று வாசிப்போம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று நீங்கள் சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமென். இந்திய தேசத்திலே நதியை கடவுளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். நதிக்கு அப்புறத்திலே கடவுள்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எந்த தேவனை ஆராதிக்கிறீர்கள்? இதுதான் முக்கியம். இன்னைக்கு மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், இந்துக்கள் கோயிலுக்காக பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவைகள் கடவுள் அல்ல என்பது அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா அந்த கடவுளை வழிபடுகிறவன் அதே போல பொய் பேசுகிறான், அதே போல சிலையை போல இருக்கிறான். தீர்ப்பு என்ன பண்ணா பொல்லாதவைகளாக இருக்கிறது. அவர்களுடைய குணாதிசயமே பொல்லாதவைகளாக இருக்கிறது. கர்த்தருக்கு உகந்தவைகளை அவர்கள் செய்யவில்லை. அவமானப்படும்படியான காரியங்களை தான் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மக்கள்லாம் காரி துப்புனாலும் அதை வாங்கிக்கிட்டு சரின்னு போகக்கூடிய மழுங்கத்தனமான ஒரு காரியத்தை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் சுதந்திரத்தை தேர்வு செய்திருக்கிறோம். சுதந்திரம் என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் வழிநடத்துகிற தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. கட்டாயமா மதமாற்றது யாருமே கிடையாது. சொல்லி புரிய வச்சு ஆண்டவருக்குள்ளாக தேவனுக்குள்ளாக வாங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்முடைய வேலை. என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன ஒட்டி போறதுக்கு இஷ்டம் இருந்தால் போவாங்க. அல்லேலூயா சொல்லலாமே. போகிறதுக்கு இஷ்டம் இல்லாதவங்க போக மாட்டாங்க. பேதுரு போறதுக்கு இஷ்டம் இல்லாதவராய் தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் மிராக்கள் பண்ண விட்டியும் பாவியான மனுஷன் ஆண்டவரேன்னு சொன்ன போதிலும் அவரை ஏற்றுக்கொண்டு பின்னாடியே போயிட்டார். அல்லேலூயா சொல்லலாமே. உணர்வுள்ள இருதயம் படைத்தவர்கள் ஆண்டவருக்கு பின்னாடி செல்வார்கள். உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் தேவனுக்கு பின்பாக சென்று கொண்டே இருப்பீர்கள். எப்படிப்பட்ட கஷ்டங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள், எல்லா விதமான பொல்லாப்புகள் வந்தாலும் அவைகள்லாம் உதறிவிட்டு இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சாத்தான் தான் உன் சத்ரு, இயேசு உன்னுடைய மித்ருவா இருக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் சத்ரு, இயேசு மித்ரு. அவர் உனக்கு முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார். அவர் பாதுகாப்பாய் உனக்கு முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார். எத்தனை தடைகள் வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். ஆமென் சொல்லலாமே. நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்க போயிட்டா அங்கே அடிச்சு போடுவாங்களோ, மீச்சு போடுவாங்களோ, துன்பப்படுத்திடுவாங்களோ, நம்மளை காயப்படுத்திடுவாங்களோ, ஏதோ ஒன்றை சொல்லிவிடுவார்களோ அல்லது தாக்கி விடுவார்களோ என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் தோற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு யோசுவாவை போல, காலேபை போல இருந்து விடக்கூடாதா என்றுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. ஐயோ, பார்வைக்கு அவர்கள் பலசாலியாக இருந்தார்கள், உயரமாக இருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பவர்கள் சொல்வார்கள் என்றால் அவர்கள் எப்படி தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? பரலோக ராஜ்யத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நீங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ண சுதந்திரமாய் சுவிசேஷம் அறிவிக்க வாய்ப்பு கிடைத்த போதும் சொல்லாமல் விட்டீர்கள் என்றால் உங்களை போல அயோக்கியவான்கள் யார்? யாரை பார்த்து? சபையில் இருக்கிறவங்களை பார்த்து தான் சொல்கிறேன். அறிவிப்பதற்கு நமக்கு ஆளுமை இருக்கிறது, அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமே. நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லுவீர்கள் என்றால் பிசாசு உங்கள் நேரத்தை திருடி வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் மனதை புத்தியினாலே புதிதாக்குங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்களேன். என்னுடைய மனதை புத்தியினாலே நான் புதிதாக்குகிறேன். புதிதாக்குகிறது யாருடைய வேலைனா இயேசுடைய வேலை. அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். எந்த வசனத்தின் அடிப்படையில்? ரோமர் 12:2 பிரகாரம் உங்கள் மனங்களை புத்தியினால் புதிதாக்கி மாறுபடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்காத நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. இங்க மதமாற்ற தடை சட்டம் தமிழ்நாட்டில் கிடையாது. எனவே உங்களை யாரும் கொல்ல முடியாது, உங்களை யாரும் பாழ்படுத்த முடியாது,
உங்க மேல யாரும் போய் கேஸ் கொடுக்க முடியாது. நீங்க தாராளமா போய் அக்கம் பக்கம் வீட்டில் சொல்லலாம், பக்கத்து ஊர்ல போய் சொல்லலாம். அது எப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்கிற கிராமமா இருக்கட்டும், அங்க போய் சொல்ல முடியும். சுவிசேஷ அறிவிக்க வாங்க, கூட்டமா போலாம். நம்ம மேல அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ரோமர் 12:2 வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பிரபஞ்சம் என்று சொல்லும்போது உலகத்துல மதமாட்ட தடைச்சட்டத்தை விதிப்பான், கர்த்தரை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு அவனை போல ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, உங்கள் மனம் என்ன பண்ணணும்? புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இன்னைக்கு மறுரூபமாகாத சபையார் மறுரூபமாகுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தையாவே இருந்துடக்கூடாது. வளர்ச்சி அடைந்து முதிர் வயதுள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷ அறிவிங்க. முடிஞ்சுன்னா உங்க அருகிலே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. யாரெல்லாம் ரவுடின்னு இருக்காங்களோ அவங்களுக்கு பத்தி சொல்லுங்க. எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுன்னா பாரத பிரதமருக்கும் சொல்லுவேன், வாய்ப்பு கிடைத்ததுன்னா யாரா இருக்கட்டும் நான் சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாய்ப்பு கிடைத்து கொண்டே இருக்கிறது. நாம் பயன்படுத்தாமல் போவோமானால் அதுதான் பாவம். எது பாவம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கர்த்தருடைய வசனத்தை, வேதத்தை அறிந்திருந்தோம், அதை சொல்லாமல் போவது பாவம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்குங்கள் என்று சொல்லும் பொழுது, என்னை அடிக்க வந்துட்டான், குத்த வந்துட்டான், வெட்ட வந்துட்டான், ஐயோ நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்க வேண்டாம். ஒரு சில நடைமுறை பாடங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் மதமாற்றத்தை வற்புறுத்தாமல் சாட்சியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அருமையானவர்களே, லீதியாலை குறித்து பார்த்தோம். பவுல் போய் பிரசங்கம் பண்ணார். ஏகப்பட்ட பெண்கள் இருந்தாங்க. ஒருத்தியுடைய இருதயம் மட்டும் திறந்ததான். அல்லேலூயா சொல்லுங்க. அவள் பேர் லீதியாள். ரத்தாம்பரம் விக்கிறவளாய் இருந்தாள். பாருங்க, ஏழையான ஒரு மனுஷி தான். நதியோரத்தில் போய் ஜெபம் பண்ண போன இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு பவுல். பிரசங்கம் பண்ண நேரத்தில் கர்த்தர் இருதயத்தை திறந்தார். எல்லாம் சொல்லுங்களேன், இருதயத்தை திறப்பவர் இயேசு. என் இருதயத்தை அவர் திறந்து விட்டார். அதனாலதான் வருந்தி அழைத்து கேட்டுக்கொண்டால் லீதியால் வீட்டிற்கு ஊழியக்காரங்க போனாங்க, சாப்பிட்டாங்க, கனமானதை அவள் செய்தால், அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா சொல்லலாமே. சத்திய வசனத்தை கேட்டாங்க, ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. மறுரூபம் அடைந்தார்கள். மனதிலே மறுரூபம் அடைந்தவர்கள் அவர்கள். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? நான் மறுரூபம் அடைந்து விட்டேன், நான் மாற்றம் அடைந்து விட்டேன், நான் சபைக்கு போறேன் அப்படின்னு பேச்சில் இல்லாம செயல்களிலே வல்லவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த நாளில் என்ன, மதமாற்றத்தை வற்புறுத்தாமல் சாட்சியாக வாழ வேண்டும். உங்களை குறித்து யாரும் கேலி கிண்டல் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு மோடியை குறித்து கேலி கிண்டல் பண்ணுவதைப் போல, அமித்ஷாவை குறித்து கேலி கிண்டல் பண்ணுவதைப் போல, ஏன்னா அவர்கள் பொல்லாத மனிதர்களாகவே இருக்கிறார்கள், நாட்டுக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு நல்லாவே தெரிந்து கொண்டிருக்கும். லடாக்கில் பெரிய ஒரு போராட்டம் வெடித்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரில் ஒரு பெரிய போராட்டம் வெடித்து இருக்கிறது. இன்னுமாக ஒரு சில மாநிலங்களில் மோடி அரசாங்கத்துக்கு விரோதமாக லட்சக்கணக்கில் கூடி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மீடியா காமிக்க மாட்டேங்குது. அருமையானவர்களே, இந்த மீடியாக்களை எல்லாம் தன்னுடைய வயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய வசப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி இந்த அரசாங்கம் சுற்றித் திருந்தாலும் தேவனுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பொல்லாத மனிதர்கள், பொல்லாத துர்க்குணத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? மதமாற்றம் பண்ற, அதனால உன்னை நான் தூக்கி ஜெயிலில் போட போறேன் என்று ஒரு சில இப்படிப்பட்ட பொல்லாத கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டாடுகிறார்கள். சத்தியத்தை அன்போடு அறிவிக்க வேண்டும், யாரையும் நம்ம திணிக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமே. நம்ம போகணும் ஒரு கிராமத்துக்கு, அறிவிக்கணும். அறிவிக்கும் பொழுது கேட்கிறதுக்கு செவி இருந்தால் கேட்கட்டும். கேட்கறதுக்கு அவன் செவி அடைச்சிருந்தானா, பாம்பை போல் அடைச்சே கிடக்கட்டும். காலில் இருக்க தூசியை உதறி தள்ளி விட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லலாமே. தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. யாரும் உங்களை அடிக்க போகிறதில்ல. இன்னும் ஒரு சில குரூப் ஆர்எஸ்எஸ் அல்லது பிஜேபி, பத்தஞ்சல், சிவசேனா, இந்து முன்னணி, அனுமன் சேனா, இன்னும் ராஜஸ்ரீய அமைப்புகள் என்ன பண்ண சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்? பைபிளை பிடிக்கி எரிப்பான்,
முடிஞ்சுன்னா வா இந்துக்கள் கோயிலுக்கு போய் குன்னூர் போட்டு விட்றேன் அப்படின்னு என்ன பண்ண சொல்லுவான். இதெல்லாம் நடக்கும். நாங்கள் ஒரு டீமை 40 பேர் என்ன பண்ண போகும் பொழுது அருமையான சகோதரியோடு இருக்கக்கூடிய 4 டீமு என்ன பண்ணி வச்சிட்டாங்க, சிறை பண்ணி வைத்து கொண்டாங்க. இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் நாகல் நகரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் உட்கார வச்சிட்டாங்க 5 பேர்த்தையும். செல்ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். தேடி கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் உள்ளே இருக்கேன். உள்ளே 60 பேர் உட்காந்துருக்காங்க. வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் 10 பேர்த்தை என்ன பண்ண கூட்டிகிட்டு போய் நான் ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். செல்ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. 5 பேர்த்துடைய செல்ஃபோனும் யார் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கர்மகர்த்தாவுடைய மகன் எடுத்து என்ன பண்ண ஒழிய வச்சுருக்கேன். செல்ல குர்றா அப்படின்னா வா கலெக்டரேட்டு போகலாம் அப்படின்னா என்கிட்ட திருட்டு பையிலே செல்ல குர்றா அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி நாட்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது பலவிதமான தடைகள். இன்றைய நாட்களில் என்ன பண்ண தடைகள் ஒரு பக்கம் வந்தாலும் உடைத்து தள்ளிவிட்டு ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஸ்தேவான் மாதிரி ஸ்டீபன் என்ன பண்ண போய் அறிவித்து கொண்டே இருந்தார். கள்ள தூக்கி அடித்து கொண்டுட்டாங்க. ரத்த சாட்சியாய் மரித்தார். உங்களை கொல்றவனுக்காக நீ பயப்படவே வேணான்னு சொல்லிட்டாரு. சரீரத்தை கொள்ளுகிறவனுக்கு நீங்கள் பயப்படவே வேணாம். நரகத்தில் அழிக்க வல்லவர் யாரு? இயேசு. எதை அழிக்க போதுமானவர்? சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லமை உள்ளவர். நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டால் நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார் எத்தனையோ பேர்த்த. உங்களையும் எழுப்ப போதுமானவர். எல்லாரும் எழுப்பி நியாய தீர்ப்பு தான் கொடுக்க போகிறார். எனவே சத்தியத்தை அன்போடு நீங்கள் அறிவியுங்கள். யாரையும் திணிக்க கூடாது. மதமாற்றம் என்னும் சட்ட பிரச்சனையை விட மனமாற்றம் என்னும் ஆன்மீக பயணத்தை வலியுறுத்தி நீங்கள் கூற வேண்டும். ஆன்மீக பயணம், ஆத்தும பயணம். ஒரு ஆத்மாவை விடுவிக்கிறதுக்கு யாரால் கூடும்னா உங்களால் தான் கூடும். யார் என் காரியமாய் போவார்? யார்கிட்ட கேட்டது? யார் என் காரியமாய் போவா? யார் இல்லையே, பாசு போகட்டும். விசுவாசியை கேட்டால் பாசு மேலே விழுந்த கடமை அவர் போய் செய்யட்டும், போகட்டும். எனக்கு வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா காலையில் சோறாக்கணும், மத்தியானம் சோறாக்கணும், நைட்டு சோறாக்கணும். இது வீட்டில் இருக்கவங்களுக்கு. வேலைக்கு போகிறவங்களுக்கு சோறாக்கி வச்சு என்ன பண்ண பிள்ளைகளுக்கு அமுச்சு விட்டு போயிட்டு டயர்டாக வந்து படுத்துக்கிறது. அவ்வளோதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையா? பிசாசானவன் சிறைப்பிடித்து வைக்கிறது எதில் தெரியுமா? வேலையில் தான். அதனால தான் நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலான்னு வந்துட்டேன். அல்லேலூயா சொல்லலாமே. பகுதி நேர ஊழியம் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார் என்றால் முழு நேர ஊழியத்தை நீங்கள் செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. அருமையானவர்களே, விசுவாசிகளுடைய பங்களிப்பு பகுதி நேர ஊழியமாக இருக்க வேண்டும். அதை நான் உங்கள் மத்தியிலே மனுவாக கோரிக்கையாக வைக்கிறேன். அது செய்யலை அப்படின்னா அது கிறிஸ்தவன் கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்றாலே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் என்றுதான் பெயர். கிறிஸ்தவ மதத்தில் இருந்தால் யாரும் சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாங்க. சத்தியமே தெரியாது. நான் மதத்தை குறித்து இங்கே பேசுவதில்லை. நீங்கள் மதத்தில் இருப்பீர்கள் என்றால் சத்தியம் தெரியாது. மதத்தை விட்டு நான் பெந்தகோஸ்தே சபை வந்துட்டேன் அல்லது கிறிஸ்து ஆவிக்குரிய திருச்சபைக்கு வந்து விட்டேன் என்று சொன்னால் உங்களுடைய முக்கியமான கடமை ஓடி உழைக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக உழைக்க வேண்டும். ஓடும்போது பாவத்தில் விழுந்துடக்கூடாது. விபச்சாரத்திற்கு விலகி ஓடு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடு. அப்படியே பவுல் என்ன பண்ணா தீத்துக்கு அடிக்க அப்படியே சொல்லுகிறார், எதுக்கு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா கர்த்தருக்காக ஓடும் பொழுது பல பாவங்கள் வரும். அதெல்லாம் என்ன பண்ண விலக்கி விட்டுட்டு கர்த்தருக்காக ஓடிக்கிட்டே இரு. அல்லேலூயா சொல்லலாமே. எனவே நீதிமன்றம் தடையிட்டாலும் தேவனுடைய வார்த்தையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா 12 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் போட்டான். அவனுக்கு முழுவதுமாக மதமாற்ற தடை சட்டம் போட வேண்டும் என்று பிசாசின் மனிதர்களும் பிசாசு என்ன பண்ண ஆக்ரோஷமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ மதமாற்றம் சட்டமே போடு. நம்ம ஜனங்கள் என்ன பண்ண கிறிஸ்துவுக்காக வாழக்கூடியவர்கள் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருப்பார்கள். யாராலும் தடுக்க முடியாது. முதல் நூற்றாண்டிலேயே ரோம அரசாங்கம் தடை பண்ணினது. ஆனால் கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள் தான் அநேக பேர். ஒருபோதும் கிறிஸ்துவம் தோற்று போனதில்லை. கிறிஸ்து ஜெயித்து கொண்டே இருந்தார். கிறிஸ்து வாழுகிறார். கிறிஸ்துடைய நாமத்தினாலே சுவிசேஷம் நீதிமன்றம் தடை போட்டாலும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமே. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதும் இருக்கும். 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசங்கள், மொத்தம் 36 இருக்கிறது. இவைகளிலே 12 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் என்று நாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சத்தீஸ்கர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிஷா, மேற்கு வங்காளம், இமாச்சல பிரதேஷ், குஜராத். பரவாயில்லையே, நல்லா சொல்லிட்டீங்களே. உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, குஜராத், அருணாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒடிஷா. ஆக மொத்தம் மோடி வந்த பிறகு இந்த 15 ஆண்டுகளுக்குள்ளாக
6 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆன்டி கன்வர்ஷன் லாஸ் இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடையணும். ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். ஆர்டிகல் 25 பிரகாரம் நான் சுவிசேஷம் அறிவிப்பேன். அல்லேலூயா.